மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியல். சார், கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க சார். மீண்டும் மாற்றத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு செயல் நடக்குது. இது எப்படி பாக்குறீங்க? நீங்களும் மாற்றம் வேணும்னு சொல்லி நீங்க போனோம். இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? இல்லை சார், இது நிர்வாக ரீதியாக எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ புது அரசாங்கம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பத்துலேருந்தே கிள்ளி எறியணும், நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து தட்டி கழிக்க முடியாது சார். இதுக்கு முதல்வர் என்ன சார் பண்ணுவார்? தனி மனித ஒழுக்கம் வேணும்னு சொல்றாங்க சார் மக்கள். இல்லை, எல்லாம் தான் சேர்ந்து இது வந்து சும்மா நம்ம வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு யாருக்கோ நடந்தது, எங்கேயோ நடந்தது அப்படிங்கிறதுக்காக ஈஸியான ஆன்சரை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது. நம்ம வீட்டில் ஒருத்தர் நடந்திருந்தாக்கா நம்ம அதை எப்படி அதை ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு செய்யணும். நிச்சயம் முதலமைச்சர் வந்து செய்யக்கூடிய ஆள் தான். அவர் தொடர்ந்து வந்து விமர்சனங்கள் எப்படி வருது நம்ம மேலே அப்படிங்கிறதுக்காக அவர் பார்த்து சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிட்டு இருக்காரு. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு அவர் வந்து நிர்வாகத்தில் ஈடுபடுறாரு. காலையில் 10 மணிக்கு வர்றாரு, ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. கண்டிப்பாக அவரோட கவனத்துக்கு இதெல்லாம் போயிருக்குங்கிறப்ப நிச்சயம் வந்து அவங்க ஒரு திட்டமிட்ட ஒரு நடவடிக்கையோட ஒரு போலீஸ் வந்து எப்படி சட்ட ஒழுங்கை காப்பாற்றணுங்கிறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த உதாரணங்களை எடுத்துட்டு கண்டிப்பாக செய்யணும். மாற்றம் எதிர்பார்த்தது எதுக்காகனா, போன பீரியட்ல வந்துட்டு 5 வருஷம் தொடர்ந்து பார்த்துட்டு லாஸ்ட் வருஷத்துல தான் எல்லாருமே வந்துட்டு முதலமைச்சர் மேலே கை காமிக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போ எடுத்த உடனே வந்துட்டு முதலமைச்சர் மேலே கை காமிக்கிறதோ இல்லை முதலமைச்சருக்கு பொறுப்போ இல்லைங்கிறத பற்றி இப்போ பேசவே கூடாது. நிர்வாகங்கிறது வந்து எல்லாருக்குமானதாக இருக்கணும். பாதிப்பு எங்கே நடந்தாலும் நம்ம வீட்டில் நடந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம அணுகணுமே ஒழிய, நம்ம வந்து நம்ம வந்து ஓட்டு போட்டோம், இது நம்ம அரசாங்கங்கிற ஃபேவரட்டிசத்தை கொடுத்துட்டோம்னாக்கா இந்த அரசாங்கம் வந்துட்டு இன்னும் 2-3 வருஷத்துல மக்கள் எப்படின்னா நமக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு லெத்தாஜிக் போன பீரியட்லையுமே கொஞ்சம் லெத்தாஜிக்னஸ்ல தான் போனது. அதுக்கு இந்த அரசாங்கத்தை விடக்கூடாது. ஆக்சுவலாக இந்த அரசாங்கம் வந்துட்டு ஜனரஞ்சகமாக வந்திருக்குது. ஜாதி, மதம், பணம் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்குது. இந்த அரசாங்கத்தை என்கரேஜ் பண்ணணும்னாக்கா முறையான விமர்சனமும் நெத்தியடியும் நம்மளும் கொடுக்கணும். ஆக்சுவலாக கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே சார். தப்பு. அப்படி கேட்டதுனால தான் இன்னைக்கு இவங்களுக்கே வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சிது. கேட்கவே கூடாதுன்னாக்கா போன தடவை வந்துட்டு டிஎம்கேவோட இயந்திரங்கள், அதோட சோஷியல் மீடியா, அவங்களோட நெரேஷன் பவரை மீறி தான் இது ஜெயிச்சிருக்குது. ஆக்சுவலாக எப்படின்னாக்கா எல்லாருமே வந்துட்டு ஏன் கேட்கக்கூடாதுங்கிற நினைப்பில் வந்ததுனால தான் இந்த அரசாங்கமே அமைஞ்சுது. இந்த அரசாங்கத்தோட அடித்தளமே வந்துட்டு ஜாதியோ மதமோ பணமோ கிடையாது. ஒரு சேஞ்ச் வேணும், நல்ல கவர்னன்ஸ் வேணும். அதில் வந்துட்டு நம்ம போன கவர்னன்ஸில் பார்த்ததை விட பெஸ்ட்டாக இவங்க கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து ஒரு இளம் முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து எந்த காரணத்தை ஒன்று தட்டி கூடாது. யாருமே அதை வந்து நம்ம வீட்டில் நடக்கல, எங்கேயோ நடந்திருக்குது, நமக்கு பிடிச்ச சிஎம், நமக்கு பிடிச்ச கட்சின்னு நினச்சிக்கிட்டு பேசவே கூடாது. அப்படி பேசணும்னாக்கா நம்மளே வந்து நாளைக்கு நமக்கு இஷ்யூ வர்றப்ப தான் தெரியும் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால அதை தவிர்த்துடணும். சார், இதை தொடர்ந்து சார் கைது பண்ணிட்டாங்க சார். குற்றவாளியை பார்த்துருப்பீங்க, நியூஸ் பார்த்துருப்பீங்க. 3 நாளா நடக்கும் சார். குற்றவாளிகளை கைது பண்ண போகும்போது இது மாதிரி கற்பழிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா வலிக்கு விட்டு கீழே விழுந்துரும். அது ஒரு சிஸ்டம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். கை கால உடஞ்சிரும். அது உடஞ்சிட்டாலே முடிஞ்சது. அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து 2 நாள்ல மாறிடும். அதே மாதிரியே இப்ப இந்த குற்றவாளிகளுக்கும் கை கால் உடஞ்சிருக்கு சார். இதை எப்படி இல்ல சார், அது சட்டவிரோதமா யாருமே செய்யக்கூடாது சார். சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டணும். அதுல அரசாங்கம், கோர்ட்டு, சாட்சியங்கள், விசாரணை, இதுதான் வந்து ஒருத்தரோட தண்டனை முடிவு பண்ணணுமே ஒழிய இதில் வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு ஒரு பொது மனப்பான்மை. இது ஆக்சுவலாக ஒரு பொது மனப்பான்மையில் வந்துட்டு குற்றவாளியையும் வந்துட்டு இல்லை, குற்றவாளி பெருங்குற்றம் பண்ணவர் தான், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நான் வந்து அதை வந்து அதுக்கு ஆதரவாக சொல்லலை. அதே சமயத்தில் சட்டத்தை வந்து எல்லாரும் கையில் எடுத்துக்கூடாது. இது தொடர்ந்துன்னு வச்சுங்களேன், இதில் இந்த குற்றவாளிக்கு இது வந்து ஏற்புடையதாக கூட இருக்கலாம். இந்த கொடுத்த தண்டனை வந்து அவர் பண்ண பெருங்குற்றத்தை பார்க்குறப்ப நாளைக்கு ஒரு அப்பாவி மாட்டி அவன் நிரபராதிங்கிறதுக்குள்ளேயே அவன் கைகால் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவன் லைஃப் லாங் பார்த்தீங்கன்னாக்கா அவன் குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க? அதனால உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம விஷயங்களை வந்து எப்பயுமே அணுகக்கூடாது. இருக்குங்கிறப்ப அடுத்த தடவை நடந்துடாம எப்படி நடக்கணும்னு நான் பார்க்கணுமே ஒழிய, இப்போ கிடைச்சதுல வந்துட்டு சம்திங் ஏதோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, இதை வந்து நான் காம்பன்சேட் பண்றேங்கிற லெவல்ல நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது ஆக்சுவலா. சார், இப்போ தொடர்ந்து தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்காங்க சார். இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் போறாங்க. போறது மட்டும் இல்லாம ஒரு ரீல், ஒரு மைக் ஒன்று மாட்டிட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு அதிரடி பிஜிஎம் போடுறாங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு சாமானிய மக்கள்? இல்ல சார், அவங்க வந்து எல்லாமே புதுசு. நிறைய பேர் எல்லாமே புதுசு. இவங்க எல்லாருமே பாலிசி மேக்கர்ஸ். ஆக்சுவலா சட்டத்தை உருவாக்குறவங்க, அது அட்மினிஸ்ட்ரேஷன். சட்டத்தை நடைமுறைக்கு இவங்க போடுற சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க 2 பேரும் கை கோர்த்து செய்யணுமே ஒழிய இதில் போயிட்டு எதிரணியாக இருந்துடக்கூடாது. எதிரணியாக போனீங்க அப்படின்னாக்கா திருப்பி வந்து நிர்வாகத்தை உங்களால் சீராக கொண்டு போய் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு 2 ஜனநாயகத்தில் 4 தூணில் வந்து 2 தூண். இது ஒன்று வந்து பாலிசி மேக்கர்ஸுங்கிறவங்க வந்து சட்டத்தை இயற்றுறவங்க. இவங்க 2 பேரும் கை கோர்த்து செயல்படணும். அது வந்து மேபி அவங்க புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கிறப்ப ஒரு ஆர்வலரில் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
தப்பு கிடையாது. கலாச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? தெரியல பாப்பா, அது கொஞ்சம் கொஞ்சமா மக்களே வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகுவாங்க. எக்ஸாஸ்ட் ஆகிறப்ப எதுக்கு ஆரம்பிப்பாங்க, அது குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ முதலமைச்சரும் அது மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ஏற்கனவே வந்து புஷி ஆனந்துமே வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா, அவங்கவுங்களோட நிலவரம் அவங்களோட லிமிட் தெரிஞ்சு நடந்துக்கோங்க, அளவுக்கு மீறி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது சார். நிர்வாகத்தில் போய் நீங்கள் முறையிடலாம், கேட்டு மக்களுக்காக போய் வேணுங்கிறப்ப நியாயமா உள்ளதை கேட்டு செய்யலாமே ஒழிய, அதையுமே அணுக வேண்டிய விதத்துல தான் அணுகணுமே ஒழிய, நம்ம வந்து தான் தோன்றித்தனமா வந்துட்டு மக்கள் நம்மள்ட்ட பார் கொடுத்தாங்க, நாம எம்எல்ஏ மைண்ட்ல வந்துட்டு ஒரு பெரிய குறுநில மன்ற மாதிரி நினைப்புல போயிட்டு அங்கே போய் ஆடக்கூடாது. அதுக்கப்புறம் ஜனநாயகத்துக்கும் இந்த 4 தூண் வரையறுத்து வச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். அது கொலாப்ஸ் ஆனதுனாக்கா நீங்க என்னதான் பண்ணாலுமே வந்துட்டு அரசு நிர்வாகம் ஒத்துழைக்காது. நிர்வாகம் ஒத்துழைக்கலனாக்கா நீங்க என்னதான் நல்ல இன்டென்ஷனா இருந்தாலும் உங்களால மக்களுக்கும் செய்ய முடியாது, நீங்களுமே காண போயிடுவீங்க. இதுதான் உண்மை சார். தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த ஆட்சியில தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. ஏன்னா போன ஆட்சியில இந்த மாதிரி வந்தனாலதான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதே இப்ப தொடர்ந்துன்னா என்ன நடக்கும் சார்? இல்லை, கண்டிப்பா இதே தான். ஒன்றும் எப்படி போன பீரியட்ல எப்படி வரவேற்றாங்களோ 21ல 26ல எப்படி வரவேற்றாங்களோ, இப்போ நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க புதுசாக வர்றாங்களோ நிச்சயம் மாறி போயிடும். அதில் ஒன்றும் நிற்க போகிறதே கிடையாது. எல்லாருமே வந்துட்டு மாற்றத்துக்கான நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. அக்செப்டபிளா இருந்தனா இருக்க போறாங்க, இல்லைன்னா இல்லை. ஏன்னா யாருமே இங்க வந்துட்டு இது வந்து என்ன ஜாதியோ மதம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஜாதி மதம் இல்லாம பியூரா கவர்னன்ஸ் எதிர்பார்த்து வந்த அரசாங்கம் இது. ஆக்சுவலா அந்த கவர்னன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா வந்துட்டு இமிடியட்டா வந்துட்டு அவங்களுக்கு வரப்போற எலெக்ஷன்லயோ, வரப்போற எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், இடைத்தேர்தல் எல்லாத்துலயுமே வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு படாத பாடுபட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இவங்க ஒரே வழி, என்ன ஃபோர்ஸ்ல வந்தாங்களோ அந்த ஃபோர்ஸை இன்டென்ஷனை வந்துட்டு முறையா வந்து ஜனநாயகத்துல என்ன வழிமுறை இருக்குதோ அந்த வழிமுறையும் புரோட்டோகால்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கரெக்டா கொண்டு போய் மக்கள் சேவை செய்யணுங்கிற என்ன நல்லா இருக்கணும். அதே சமயத்துல அரசு அதிகாரத்தையும் தட்டி கொடுத்து அழைச்சிட்டு போகணுமே ஒழிய, அரசு அதிகாரத்தை போய் நிர்வாகத்தை போய் மக்களுக்கு எதிராக கொண்டு போய் நிப்பாட்டுறது தப்பு. ஏற்கனவே அரசு அதிகாரம் உங்களுக்கு தெரியும் 50%. அதாவது இப்போ மின்சார வாரியத்தில் 1,40,000 பேர் தான் ஊழியர் இருக்கணும், ஆனால் இருக்கிறது 70,000 பேர் தான் ஷோ ரன் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து டபுள் பர்டன் இருக்கிற அதிகாரிகளுக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையுமே பார்த்தீங்கன்னா 30-40% ஊழியர் கம்மியால தான் போயிருக்காங்க. முதல்ல அதை தான் நீங்கள் சரி பண்ணி அவங்களுக்கு வந்து நிர்வாகத்தை அப்படி தான் கொண்டு வரணுமே ஒழிய, இந்த எடுத்த உடனே போய் ஒரு படையோட ஆள் அம்பு படையோட போய் நின்றுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் ரீல்ஸ் போடுறதோட நின்றுடுமே ஒழிய, ஆனால் ரியலாக வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு யாருமே படைக்காத சாதனை வந்து விஜய் படைச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஈவன் வந்து தமிழ்நாட்டோட வரலாற்றில் இல்லாத சாதனை இது. காமராஜரோட கிடையாது, எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, அண்ணாலாம் 17 வருஷம் போராடி தான் வந்து அதிகாரத்துக்கு வந்தார். கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்துல பதவிக்கு வந்தது என்டி ராமாராவுக்கு அடுத்தது விஜய் தான். இது வந்து இந்தியாவில் நிறைய பேர் வந்து விஜய் எப்படி இப்படி ஜெயிச்சாருங்கிற ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு உற்று நோக்கிட்டு இருக்காங்க, என்ன பிராண்டிங்கு, எப்படி வந்து இவர் ஜெயிச்சாரு அப்படிங்கிறப்ப இதுக்கான கெட்ட பேரை அவங்க ஆட்களே உண்டு பண்ணிடக்கூடாது. எல்லாருமே சேர்ந்து முதலமைச்சரோட அந்த நல்ல நோக்கத்தை கண்ணியமா கொண்டு போகணும் ஒழிய, காட்டுத்தனமா போயிட்டு ரீல்ஸ் போடுறது, கும்பல் சேர்த்துட்டு நிற்கிறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. மேபி அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, எல்லாருமே புதுசு, தப்பு கிடையாது. அதை வந்து சீனியர்ஸ் தான் உட்கார்ந்து முன்னுதாரணங்கள் நிறைய எடுத்து சொல்லணும், எப்படி நம்ம அணுகணும் சமூகத்தில். நம்ம பவர் அதிகமாக கிடைச்சிருக்குன்னு நமக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்மள்ட்ட பணிவு அதிகமாக இருக்கணும். நீங்கள் தலைகீழ போனீங்க அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷம் உங்களையும் தூக்கி போட்டு மக்கள் வந்துட்டு அடுத்தவங்க யாருங்கிறத போயிட்டே இருப்பாங்க. ஈவன் இப்போ தோத்த டிஎம்கேவோட திருப்பி வர கூட சான்ஸ் இந்த மாதிரி போனாங்கன்னா. சார், தமிழ்நாட்டுல தொடர்ந்து மின்வெட்டு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு சார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் என் வீட்லயே இல்லை சார் கரண்ட். ஸோ எப்படி பார்க்கலாம், ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க, திமுக வந்து அவங்களோட ஆட்களை உள்ள அனுப்பிடுறாங்க, போயிட்டு எல்லா கரண்ட்டுமே கட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு இல்ல தெரியல. மின்வெட்டுங்கிறது நான் கேள்விப்படுறேன். நான் டி நகர்ல தான் எனக்கு வீடு, எனக்கு இன்னும் மின்வெட்டு தெரியல. அது ஏன் இப்படி டார்கெட்டடா நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே அதை ஆராய்ச்சி பண்ணணும், நிர்வாக ரீதியா தான் அணுகுமுறை ஒழிய அதை வந்து சொல்றேன்ல, நிர்வாக ரீதியா தெரிஞ்சவங்க வந்து அதை வந்து எதிர்கொள்ளணும். புகார்கள் வர்றப்பையும் சரி, ஒரு சமூகத்துல பிரச்சனை வர்றப்பையும் சரி, நீங்க பதவியில இருக்கிற நீங்க இல்ல அரசு அதிகாரத்துல இருக்கிற நீங்க வந்துட்டு அது வந்து பக்குவமா அணுகிறவங்களை வச்சு மீடியாவுக்கு அணுகணும். இல்ல யாராவது கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க ஒரு இந்த அரசாங்கத்தை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க, ஆனா இருக்கும். அது வந்து அரசியல் பார்வை அது. ஆனா நிர்வாக ரீதியா என்ன நடந்திருக்கு அப்படின்னா சரி செய்யணும். 19,000 மெகாவாட் தான் வந்துட்டு நார்மல் யூசேஜ். இப்போ ஒரு 3 நாளா பாத்தீங்கன்னாக்கா 41 கிட்டத்தட்ட 44 வரைக்கும் போச்சு. 3 டிகிரி அதிகம். 3 டிகிரி அதிகங்கிறது ரொம்ப ஹெவி ஆக்சுவலா. அதனால இமிடியேட்டா என்னாச்சுன்னா சடனா வந்துட்டு தேவை அதிகமாகிடுச்சு. தேவை அதிகமாகிறப்ப இந்த கொள்முதல், அதோட சப்ளை, இந்த சிக்கல். ஆனால் கொளத்தூரும் பெரம்பூரும் மாற்றுறதுங்கிறது வந்து சம்திங் வி நீட் டு நிர்வாக ரீதியாக அதை வந்து ஆய்வு பண்ணணும்.